Hello students, welcome to Mathsmmkmr channel. In the video 10th standard maths chapter 3 algebra exercise 3.13 la third question kana solution enna paakalam. Video skip பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு full understand ஆகும் and easy-ஆ இதோட methods எப்படி solve பண்ணனும்ன்றது இந்த வீடியோல நாங்க சொல்லிருக்கோம். இதுவரைக்கும் subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கங்க. மறக்காம comment sectionல mention பண்ணுங்க. If the roots of a minus b x square plus b minus x into x plus c minus a equal to 0 அப்படின்னு ஒரு quadratic equation கொடுத்திருக்காங்க. இந்த quadratic equation உடைய roots வந்து real and equal. ஃபர்ஸ்ட் என்னன்னா real and equal ன்னு கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த discriminant அப்படின்றது 0வா இருந்தாதான் இதுக்கான roots வந்து real and equal-ஆ இருக்கும். ரைட்டுங்களா? இந்த discriminant-க்கு மூணு கண்டிஷன் இருக்கு. ஒன்னு discriminant greater than 0, another one less than 0, இன்னொன்று வந்து equal to 0. டிஸ்கிரிமினண்ட்டோட வேல்யூ greater than 0, 0 விட அதிகமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ்னு சொல்லி ஆன்சர் எழுதுவோம். ப்ரீவியஸாக நம்ம சால்வ் பண்ண எல்லா ப்ராப்ளம்ஸ்லையும் இதை சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அதை நீங்கள் பார்க்கலனாலும் பார்த்துக்குங்க. லெஸ் தேன் 0வாக இருந்தால் இதுக்கு ரூட்ஸே இல்லைன்னு அர்த்தம். நம்ம டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்கும் போது இதோடைய வேல்யூ 0வாக வந்ததுன்னா இந்த இடத்துல நமக்கு ஆன்சர் என்னென்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த டிஸ்கிரிமினன்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, டிஸ்கிரிமினன்ட்ன்றது நத்திங் பட் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ தான். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ கண்டுபிடிச்சி 0 விட அதிகமாக வந்ததுன்னா அதுக்கு ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac 0வாக ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கண்டுபிடிப்போம்ல, இது 0வாக ஆயிடுச்சுன்னா இங்கே ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ், இது ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த டிஸ்கிரிமினண்ட்டோட வேல்யூ 0வாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டாங்க. பிஏசி இது மூணுமே அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் நம்ம என்ன பண்ணோன்னா, இஃப் பி கமா ஏ கமா சி இந்த மூணும் ஆர் இன் ஏபி, இது ஏபியில் இருந்ததுன்னா, ஏபின்னா என்ன அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருந்ததுன்னா, தென் ஏபியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சீரீஸ் வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருந்ததுன்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். அதாவது காமன் டிஃபரன்ஸ், அந்த அரித்மெட்டிக்கோட காமன் டிஃபரன்ஸ் நம்ம வந்து ஏபிசிடின்னு லைனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்னா இதோடைய காமன் டிஃபரன்ஸும் இது ரெண்டுத்துடைய காமன் டிஃபரன்ஸ், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்முடைய காமன் டிஃபரன்ஸும் தேர்ட் டேர்ம் ஃபோர்த் டேர்முடைய காமன் டிஃபரன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். தேர்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்முக்கு சி அண்ட் பி, பியிலேருந்து மைனஸ் பண்ணி ஏவை மைனஸ் பண்ணுற ஆன்சரும் சியிலேருந்து பியை மைனஸ் பண்ணி வர ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கும். அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்கோம். இது ஏபியோடைய காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஸோ இதில் இப்போ என்ன பண்ணலான்னா, இங்கே ஃபஸ்ட் டேர்ம் அப்படின்றது என்ன, T1, இங்கே ஃபஸ்ட் டேர்ம்ன்றது பி, செகண்ட் டேர்ம் அப்படின்றது ஏ அண்டு தேர்ட் டேர்ம் T3ன்றது சி. இது எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணும்போது T2 என்ன, ஏ மைனஸ் T1 வந்து பி இஸ் ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் வந்து சி மைனஸ் செகண்ட் டேர்ம் என்ன ஏ. இப்போ இங்கே ஒரு ஏ இங்கே ஒரு ஏ இருக்குது, ரெண்டு ஏவை இந்த சைடு கொண்டு வந்தோன்னா இங்கே ஏ ப்ளஸ் இந்த மைனஸ் ஏ இந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஏ ஆகிடும், ஈக்குவல் டு இங்கே சி இருக்குது, இந்த மைனஸ் பி அந்த சைடு வரும்போது என்ன ஆகும், சி ப்ளஸ் பியாக மாறிடும். ஃபைனலி வி காட் ஏ ப்ளஸ் ஏ என்ன 2a ஈக்குவல் டு இது சி ப்ளஸ் பிஏ பி ப்ளஸ் சின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ இது கொடுத்துருக்க பிஏசி அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனாக இருந்ததுன்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்மும் தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்மும் ஈக்குவலாக இருக்கும். அது மாதிரி ஈக்குவலாக இருக்கும்போது நமக்கு ஒரு ஃபார்ம் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இதுவும் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிற இந்த டிஸ்கிரிமினன்ட் ஈக்குவல் டு 0 ஆன்சரும் ஈக்குவலாக இருந்ததை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டான்னு அர்த்தம். ரைட்டுங்களா? கிவன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இதோடைய ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிவன் த ரூட்ஸ் ஆர், அவங்க கொடுத்துருக்க ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல், ரியல் அண்ட் ஈக்குவலாக இருந்ததுன்னா தென் அப்படி இருக்கும்போது இங்கே டிஸ்கிரிமினன்ட் அப்படின்றது என்ன ஆகும், டிஸ்கிரிமினன்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, தட் இஸ் இந்த சிம்பிள் டெல்டான்னு சொல்லுவோம். இது பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இதோடைய வேல்யூ 0வாக இருக்கும். ரைட்டுங்களா? இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இந்த வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நம்ம கம்பேரிங் வித் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணணும். கம்பேரிங் வித் இந்த ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு கூட கம்பேர் பண்ணி ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சியோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சரை ஃபைண்ட் பண்ணணும். ஹியர் இந்த இடத்துல நமக்கு என்னன்னு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தான் ஏ. இங்கே ஏ என்றது என்னன்னு இங்கே பார்க்கணும். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்ன்றது ஏ மைனஸ் பின்னு இருக்குது. பிக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள், பின்றது எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட், பி இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் சி
and c is equal to constant வந்து c minus a. இப்போ நம்ம இந்த டிஸ்கிரிமினண்ட்டை ஃபைண்ட் பண்ணணும். டிஸ்கிரிமினண்ட் என்ன? b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஃபைண்ட் பண்ணணும். b ஸ்கொயர் மைனஸ் 4ac உடைய வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். b ஸ்கொயர் பண்ணணும். bன்றது என்ன? b மைனஸ் c. b மைனஸ் c ஸ்கொயர் பண்ணுங்க. மைனஸ் 4 இன்ட்டு ஏன்றது இங்கே a மைனஸ் b. ஏக்கு a மைனஸ் b இருக்குது. இன்ட்டு c. சிக்கு c மைனஸ் a இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயருக்கு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணும்போது b ஸ்கொயர் பண்ணால் b ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக b இருக்குது, பிக்கு பதிலாக c இருக்குது, ப்ளஸ் b ஸ்கொயர் பண்ணணும். bன்றது என்ன? இங்கே c. இதை ஸ்கொயர் பண்ணணும். மைனஸ் 4 இருக்குது, இந்த 4 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு ப்ராக்கெட் போட்டு இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது a இன்ட்டு சியை மல்டிப்ளை பண்ணால் ac ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் a இன்ட்டு ஏன்றது a ஸ்கொயர் ஆகிடும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் b இன்ட்டு c bc ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் நெக்ஸ்ட் b இன்ட்டு a ba. இந்த இடத்துல இதில் b ஸ்கொயர் இருக்குது. மைனஸ் 2bc ப்ளஸ் ஒரு c ஸ்கொயர் மைனஸ் இப்போ 4ac உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். 4 இன்ட்டு ac 4ac ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு a ஸ்கொயர் 4a ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு bc 4bc மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4 இன்ட்டு baன்னு இருக்குது. இதை ஏபின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டில் என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் டேர்ம்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 4a ஸ்கொயர் இருக்குது. ரைட், 4a ஸ்கொயர். b ஸ்கொயர் இங்கே ஒன்று இருக்குது, ப்ளஸில் இருக்குது, அதனால் ப்ளஸ் b ஸ்கொயர். c ஸ்கொயர் ஒன்று இருக்குது, இந்த c ஸ்கொயர். இது மூணுத்தையும் நம்ம எழுதிட்டோம். அடுத்ததான் இங்கே ஒரு மைனஸ் 2bc இருக்குது. இந்த மைனஸ் 2bc எழுதிக்கோங்க. மைனஸ் 4ac மைனஸ் 4ab 2bc 4ac 4ab எழுதிட்டோம். இன்னொரு ப்ளஸ் 4bc இருக்குது. இந்த ப்ளஸ் 4bc எதெல்லாம் நம்ம எழுதுகிறோமோ அதெல்லாம் சின்ன டிக் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் 4a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயருங்களா. இப்போ இங்கே ஏதாவது நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா செக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் bc இருக்கா, இந்த இடத்துல bc இருக்கா, இது ப்ளஸ் 4bc, இங்கே வந்து ப்ளஸ்ஸு 4bc இருக்குது. இந்த இடத்துல மைனஸ் 2bc இருக்குது. இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 2bc இருக்குது. bcக்கு காமனாக bc 4ல் 2 போச்சுன்னா எவ்வளோ? 2. இப்போ ப்ளஸ் 2bc ஆகிடுச்சு. அப்போ இதுக்கும் என்ன ஆகும்னா மைனஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ப்ளஸ் 2bc வந்திருக்கு. மைனஸ் இங்கே ஒரு 4ac மைனஸ் 4ab. இதுதான் b ஸ்கொயர் மைனஸ் 4ac உடைய ஈக்குவேஷன். நான் இப்போ இங்கே கிடச்சிருக்கக்கூடிய இந்த டேர்ம் நமக்கு ஒரு ஏபியில் இருக்கிறதா bac ப்ரூவ் தட் அப்படி இருந்தால் பியும் ஏவும் சியும் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்கிறதா ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை நம்ம பார்க்குறதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கும். அந்த ஃபார்முலாவை இங்கே ரிமைண்ட் பண்ணுறோம். இப்போ a ப்ளஸ் b ப்ளஸ் c த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவுக்கு வருவோம். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா இதை வந்து ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா a ப்ளஸ் b ப்ளஸ் சியை இன்ட்டு a ப்ளஸ் b ப்ளஸ் சின்னு நம்ம எழுதணும். 2 தடவை மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் தான் நமக்கு அதை மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு ஆன்சர் ஒன்று வரும். ரைட்டுங்களா? இப்போ இதை வந்து நம்ம இங்கே பார்க்கும்போது என்ன ஆகும்னா இது மைனஸில் இருக்கும். ஆக்சுவலாக இதோடைய ஆன்சர் வந்து என்னென்னா a ப்ளஸ் b ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயருக்கு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2ac ப்ளஸ் 2bc ab bc ca இப்படி வரும். இதுதான் இதுக்கான ஃபார்முலா. பட் நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது? 2 இடத்துல மைனஸ் இருக்குது. இந்த மைனஸ் இருக்க இடம் எதெல்லாம் வந்திருக்குன்னு செக் பண்ணுறோம். a வந்திருக்கு, c வந்திருக்கு, b வந்திருக்கு, மூணுமே வந்திருக்கு. பியும் சியும் வேறு இடத்துல வந்து மைனஸில் வந்திருக்கான்னு பாருங்கள். இப்போ பிக்கு இங்கே மைனஸ் இருந்து இந்த இடத்துல மைனஸ் இருக்குன்னா இன்னொரு இடத்துல வரும்போதும் பிக்கு மைனஸ் வரும். ஆனால் இங்கே மைனஸ் ஆகலை. அதே மாதிரி சியும் இங்கே மைனஸில் வந்திருக்கு, வேறு இடத்துல சி இருக்கிற இடம்லாம் ப்ளஸ்ஸாக இருக்குது. பட் ஏக்கு வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வந்திருக்கு, அது ஸ்கொயராக இருக்கக்கூடிய இடம். ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 2a மைனஸ் 2a ப்ளஸ் b ப்ளஸ் c த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி நம்ம செக் பண்ணுவோம். மைனஸ் ஆஃப் 2a ப்ளஸ் b ப்ளஸ் c த ஹோல் ஸ்கொயர். இதே ஃபார்முலா தான் ஏக்கு மட்டும் மைனஸ் இருக்குது. ஏன்னா ஏ இருக்கக்கூடிய இடத்துல மைனஸ் வந்திருக்கு. பட் ஏக்கு பதிலாக ஒரு 2a இருக்குது. 2 ஸ்கொயர் பண்ணால் 4, ஏவை ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர். ஸோ
ஸோ இது a + b + c the whole square ஃபார்முலா தான் இந்த நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆன்சர் இருக்குது. அதனால் அதை என்ன பண்ணுறோன்னா ரெடியூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல a + b + cக்கு என்ன a² b² + c² + 2ab + bc. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இதையே எடுத்து இங்கே செக் பண்ணிக்கலாம். -2a இந்த இடத்துல மைனஸில் ஏன் 2a வருதுன்னா ரெண்டு இடத்துல மைனஸ்க்கு வருது. இங்கே எல்லாமே ப்ளஸில் இருக்கிறதுனால எல்லாமே ப்ளஸில் இருக்குது. இந்த இடத்துல மைனஸ் இருந்தால் தான் இந்த a வரக்கூடிய இந்த ரெண்டு இடத்துலையும் மைனஸ் ஆகும். ஸோ அதனால் இதை வந்து இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணுறோம். நவ் இதை நம்ம எக்ஸ்ப்ளனேஷனே கொடுத்துடலாம். இப்போ இது a + b + c the whole square. நம்ம நார்மலாக a + b the whole squareனால் நம்ம என்ன பண்ணுவோம், a + b-யையும் இன்ட்டு a + b-யையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இதுதானே காமனான ரூல். சிமிலர்லி இந்த இடத்துல நமக்கு a + b + cன்னு ஒன்று எக்ஸ்ட்ரா டேர்ம் இருக்குது. அதனால் இது ரெண்டு டைம் மல்டிப்ளை பண்ணோம். அதுதான் ரூல். -2a + b + c. இது கூட இன்னொரு தடவை -2a + b + c நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இந்த ஆன்சர் வரணும். ரைட்டுங்களா? இப்போ மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடுங்களா, ப்ளஸ் ஆகிடும். 2 × 2 4 a × a² அப்போ ஃபஸ்ட்டு ஒனுக்கு 4a² வந்துடுச்சு. அடுத்ததாக இந்த டேமால் இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 × a × b 2ab மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 × a × c 2ac. நெக்ஸ்ட்டு இந்த டேமால் இந்த மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் b × 2 × a அப்போ என்னாகும் 2ab ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் b × bன்றது b² ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் b × c bc. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இங்கே ஒரு c இங்கே ஒரு 2a இந்த c சேர்ந்து -2ac ஆகிடுச்சு. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் c × b bc. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் c × cன்றது c². இப்போ a² டேம் b² டேம் c² டேம் தனியாக எழுதிக்கலாம். ஒரு 4a² இருக்குது ப்ளஸ் ஒரு b² இருக்குது ப்ளஸ் ஒரு c² எழுதியாச்சுங்களா? அடுத்து தான் -2ab -2ab ரெண்டு -2ab இருக்குது. என்ன ஆகும், -4ab ஆகிடும். இங்கே ஒரு -2ac இங்கே ஒரு -2ac -4ac ஆகிடும். நெக்ஸ்ட்டு ரிமைனிங்காக இருக்கக்கூடியது இங்கே ஒரு bc இங்கே ஒரு bc. இதை ஆட் பண்ண என்ன ஆகும், 2bc 2bc ஆகிடுங்களா? நவ் செக் வித் த நம்மளுடைய ஆன்சரை செக் பண்ணலாம். 4a² இருக்குது b² b² c² c² -4ab இங்கே இருக்குங்களா, -4ab. நெக்ஸ்ட்டு -4ac -4ac இருக்குங்களா, +2bc ஸோ +2bc. இப்போ நம்ம எதை ஃபைன் பண்ணோம், இதை தான் ஃபைன் பண்ணோம். ரைட். -2ab 2a + b + c உடைய எக்ஸ்டென்ஷன் வந்து இது வந்திருக்கு. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம இதை எழுதிட்டாச்சு. இங்கே b² -4ac நம்ம ப்ரீவியஸாகவே என்னன்னு சொல்லியிருக்கோம், =0. ஏன் 0 அப்படின்னா இதோடைய ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்குது. இப்போ இதை வந்து ஈக்குவேட்டிங் டு 0 இந்த இடத்துல முன்னாடி ஒரு லைனில் எழுதிக்கோங்க. ஈக்குவேட்டிங் டு 0 பிகாஸ் இதோடைய ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல்னு எழுதிடணும். இப்போ என்னாகும், -2a + b + c இந்த ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போனோம்னா √0 0 ஆகிடுங்களா? நெக்ஸ்ட்டு -2a + b + cன்னு இருக்குது. இது வந்து ஈக்குவல் டு 0 -2a + b + c = 0. b + c மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு இந்த 2வை இந்த சைடு கொண்டு போனால் என்ன ஆகும், +2a. இது அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதினா என்ன ஆகும், இந்த இடத்துல 2வை எழுதிக்கிறேன், இங்கே வந்து இந்த சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் b + c எழுதிக்கிறேன். 2a = b + c 2a = b + c இங்கேயும் 2a = b + c இங்கேயும் 2a = b + c. ஸோ ஹென்ஸ் தி ஈக்குவேஷன் அப்படி இந்த இதோடைய ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்கும் போது பியும் ஏவும் சியும் ஆர் இன் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன். ஹென்ஸ் இந்த இடத்துல ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும், b, a, c ஆர் இன் ஏபி அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் அப்படின்னு சொல்லி எழுதணும். That's it. Thank you so much.